நான் எங்களுடைய சபையில் உள்ள வாலிபர்களை அழைத்து கொண்டு கிராமமாக 158 கிராமங்களுக்கு இயேசுனுடைய அன்பை சொல்லும்படியாக சைக்கிளில் எல்லாருமாக கடந்து சென்று கொண்டிருந்தோம். எல்லா கிராமத்துக்கும் சுவிசேஷம் அறிவிச்சிட்டோம். ஒரு ஊரில் கூட எங்களுக்கு ஆப்போசிஷனே இல்லை. ஒரே ஜாலி, ரொட்டி சுட்டு கொடுக்குறாங்க, சப்பாத்தி செஞ்சு கொடுக்குறாங்க, இட்லி கொடுக்குறாங்க, இப்படியே ஊழிஞ்செல்லாம் போல் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம். கடைசியில் ஒரு ஊரில் போய் சுவிசேஷம் அறிவிக்க போன பொழுது எனக்கு தொண்டை கட்டிடுச்சு. எனக்கு அப்போ கன்னட பாஷை தெரியாது, தமிழில் தான் பேசிகிட்டு இருந்தேன். இன்னொரு சகோதரன்ட்டு இந்த மெக்கஃபோன் சொல்லுவாங்களே, அதை கையில் கொடுத்துட்டு நீ பேசு அப்படின்னு சொன்னேன். அவர் பேசி கொண்டிருந்தார். அப்பொழுது அங்கேருந்து ஒரு சப்தம் கேட்டுச்சு எங்களுக்கு. நில்சோ அப்படின்னாங்க, கன்னட பாஷையில் நிறுத்து அப்படின்னு சொன்னாங்க. நிறுத்தின உடனே எல்லாருக்கும் கை காலெல்லாம் நடுங்குது. ஏன்னா இது வரைக்கும் அப்படி யாரும் சொன்னது கிடையாது. போச்சுடா, அவ்வளோதான், மாட்டிட்டோம் அப்படின்னு சொல்லி நின்றுக்கிட்டு இருக்கும்போது அந்த ஆள் அங்கேருந்து ஒரு கிடாமிஸை வச்ச ஒரு ஆள் அங்கேருந்து வந்துகிட்டு இருக்காரு. ஓடி வருகிறார். வரும்போது இந்த ஆள் மைக்கை என் கையில் கொடுத்துட்டு ஒரு ஒதுங்கி போய் அங்கே நின்றுட்டார். யாரையா இப்போ பிரசங்கம் பண்ணதுன்னா என்ன காட்டுறாங்க, இவர் தான். என்னது என்னவா, எனக்கு கன்னடம் தெரியாதுப்பா, என்னை மாட்டி விடாதீங்க, இவர் தானே பாஸ்டரு அப்படின்னு என்னை பிடிச்சி விட்டாங்க. கடைசியில் நான் அவர்கிட்ட எனக்கு கன்னடாவில் பேச தெரியாது, தமிழில் பேசினேன். அப்போ எனக்கு ஒரு டிரான்ஸ்லேட்டர் அந்த நேரத்தில் தேவைப்பட்டார், வச்சுருந்தேன். அப்போ அவர் சொன்னார், நான் ஒரு வார்த்தை சொல்லட்டுமா ஐயா அப்படின்னாரு. யார்? கிடாமிஸை. அவர் சொல்கிறாரு, ಕನ್ನಡ ಭಾಷೆಯಲ್ಲಿ சொன்னார், ಯೇಸು ಸತ್ಯ ದೇವರು, ಅಂಥ ದೇವರನ್ನು ಹೋಗಿ ಇಂಥ ಕೇವಲವಾದ ಮೈಕಲ್ಲಿ ಹೋಗಿ ಹೇಳ್ತಿರಲಪ್ಪ ನೀವು ಎಂಥ ಜನ அப்படின்னு சொன்னார். அதாவது இயேசு கிறிஸ்து சத்தியமுள்ள தெய்வம், அந்த சத்தியமுள்ள தெய்வத்தை போய் இந்த கேவலமான மைக்கில் வச்சு சொல்லிட்டு இருக்கேன், உன்ன மாதிரி கேடுகட்டவன் இந்த உலகத்தில் எவனாச்சும் கிடைக்குமான்னு சொன்னார். ஒரு வேளை யோசனை பண்ணி பாருங்க, அவன் அடிக்க வர்றான்னு நாங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தோம். அவர் அங்கேருந்து எதுக்கு வந்தார்? அந்த நல்ல செய்தியை சொல்லுகிற நீ நல்ல மைக்கில் சொல்லுப்பா, பாதியாக வருது, எனக்கு சரியாக கேட்க மாட்டேங்குது அப்படின்னு ஓடி வந்தாரியா. இன்றைக்கும் இயேசு உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். தயவு செய்து அறகுறையாக கேட்காதீங்க. இயேசு உங்களோடு தான் தனிப்பட்ட முறையில் பேசி கொண்டிருக்கிறார். இங்கே உட்கார்ந்துருக்கிற உங்கள் ஒவ்வொருவரோடும் தனிப்பட்ட முறையில் இயேசுவானவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். கடைசியில் அவர் என்ன பண்ணா தெரியுமா? அந்த ஐயா, இப்போ நான் மை கொடுக்குறேன் பாருன்னு சொல்லி பக்கத்தில் ஒரு கோயில், அந்த கோயில் மாற்று மதத்தை சேர்ந்த கோயில், அதில் போய் மைக்கை சொருகி இங்கே மாத்தாடும், இப்போ பேசு அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க ஐயா. நாங்கள் அந்த 4 ஹாரன் கட்டியிருக்கு, அதில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றி நாங்கள் பேசினோம். அந்த ஐயா யார் தெரியுமா ஐயா? அவரும் நல்ல மனுஷன் தான், அந்த கோயில் பூஜாரி. அவர் எங்களோடு கூட பேசி இயேசு நல்லவர் என்று சொல்லி எங்களோடு கூட அந்த வார்த்தைகளை பகிர்ந்து கொண்டார். எப்பொழுது நல்ல வார்த்தைகளை கேட்கிற மனிதர்கள் யாராக இருந்தாலும் இயேசுவை அங்கீகரிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். இன்றைக்கும் இயேசு உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய வீட்டுக்கு வரும்படியாக விரும்புகிறார், உங்களை மாற்றும்படி விரும்புகிறார், உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படி விரும்புகிறார். அப்படியானால் இன்றைக்கி உங்களுடைய இதயத்தை இயேசுக்கு நேராக கொஞ்சம் திருப்புங்க. கடினமான இதயம், மனசுக்குள்ளே டல் ஆயிடுச்சு, கடினமாயிடுச்சு. ஆண்டவர் சொல்கிறாரு, கடினமான இதயத்தை மிருதுவாக மாற்றுகிற தெய்வம் நான் சொல்கிறாரு. உங்களுடைய இதயத்தை இப்போ மிருதுவாக மாற்றிட்டான்னு சொன்னால் எப்படி இருக்கும்? சௌக்கியமாக இருக்கும் இல்லையா?